ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். வரலாறு அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைக்காக 69% இடஒதுக்கீடை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமை போல் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் உழைத்து வருகிறார்கள். இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய, சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வார்கள். சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி, சித்தம் கலங்கி, சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி, அதிகார வெறியால், மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையில் அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆகவே 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்திய தேசத்திலே, அன்னை தமிழகத்திலே மக்களின் முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதுவரை உழைத்த தலைவர்கள் அனைவரையுமே அழிப்பேன், ஒழிப்பேன் என்று உளறி வருகிறார் என்று சொன்னால், வரலாறு தெரியவில்லையா அல்லது தெரிந்த வரலாறை தெரியாமல் பேசுகிறாரா? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து அனைத்து கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது இந்த ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி என்று சொல்வார். இந்த ஆக்டோபஸ் என்னன்னா, அதோடைய நஞ்சு மனிதர்களை கொல்லுகிற அந்த நஞ்சை உள்ளடக்கி இருப்பது ஆக்டோபஸ். இந்த நஞ்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது. சிறப்பு திட்டங்கள் குறித்து வாய் திறக்கவில்லை, திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வாய் திறக்கவில்லை, ரயில்வே திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு வாய் திறக்கவில்லை, திட்டங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியை ரத்து செய்துவிட்டு 1000 ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று பிங்க் புத்தகத்தில் அறிவித்ததை பற்றி வாய் திறக்கவில்லை. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே. இப்படி பைத்தியம் பிடித்தது போல் அதிகார பதவி வெறி பிடித்து தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதியில்லை என்பதைப் போல எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்ததா? ஒரு நியமன பதவி நாளை காலையிலே மோடிஜி அவர்களும், அமித்ஷாஜி அவர்களும், உங்களை நட்டாஜி அவர்களும் உங்களை எடுத்து விட்டால் உங்களை சீண்டுவதற்கு நாதி இல்லை. நிறைகுடம் தழும்பாது. எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காளி தகர டப்பா. இந்த காளி தகர டப்பா சத்தம் எழுப்போம். அந்த சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும். ஆகவே நான் நாணயமாக இருந்தேன், ஒரு பைசா கூட வாங்கவில்லை.
உங்கள் நாணயத்திலே யார் சந்தேகப்பட்டது? நீங்களே சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே அதில் எங்களுக்கு சந்தேகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. கர்நாடகாவில் தானே சேவை செய்தீர்கள், தமிழ்நாட்டில் ஏதாவது சேவை செய்திருக்கிறீங்களா? நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் தாய் வீடு, உங்கள் தாய் நாடு இந்த தமிழ்நாடு. நீங்கள் சுத்த தமிழனாக, பச்சை தமிழனாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? எனக்கு கர்நாடகாவிலே சேவை செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை, என் தாய் நாடு, என் தமிழ்நாடு, என் தாய் நாட்டிற்காகத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், இந்த தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இன்றைக்கு படித்திருக்கிறேன், IPS பாஸ் பண்ணியிருக்கிறேன், ஆகவே என் சேவை ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே தான் இருக்கும், இல்லை என்றால் எனக்கு பதவி தேவையில்லை என்று சொல்லியிருந்தால் இந்த அண்ணாமலை பச்சை தமிழன் என்று ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் பச்சை துரோகியாக கர்நாடகாவில் போய் சேவை செய்து தமிழினத்தை அன்றைக்கு ஏளனமாக பேசிவிட்டு இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பாரதிய ஜனதா கட்சியிலே நியமனம் செய்யப்பட்ட ஒரு பதவியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வாய் சவுடால் பேசுகிற அண்ணாமலை நீங்கள் உரக்க பேசினால் அது உண்மையாகி விடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.